ஆரஞ்சு கட்சி கூட்டணியில் கமலாரஞ்சு கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் ஆரஞ்சு கட்சி சின்னத்திலும் 1 தொகுதியில் கமலாரஞ்சு கட்சி சின்னத்திலும் போட்டியிடுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. How is it possible? எலெக்ஷன் டைம்ஸ்னு வந்துட்டாலே அதுவும் கூட்டணி சமயத்தில் வந்து ஒரு சின்ன கட்சி பெரிய கட்சியோட சின்னத்தில் போட்டிடுறது வந்து நம்ம நிறைய வாட்டி நியூஸ்ல பார்த்துருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்ன? ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி. ஃபார்ம் ஏ அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்சி வந்து தான் சார்பில் இந்த தொகுதியில் இந்த கேண்டிடேட்ஸ் வந்து போட்டிடுறாங்கன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஃபார்ம் பி நான் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சின்ன கட்சி வந்து பெரிய கட்சி சின்னத்தில் போட்டிடுவாங்கன்னு. தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன கட்சியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பெரிய கட்சியில் போய் சேர்ந்துட்டு அந்த சேர்ந்ததுக்கு ஆதாரமா நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க உறுப்பினரோட்டையும் சேர்த்து ஃபார்ம் பிஏ வந்து அவங்க எந்த தொகுதியில் போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியில் இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் போய் கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த பெரிய கட்சி சார்பாக போட்டிடுறேன், என்னோட சிக்னேச்சர், என்னோட அட்டஸ்டேஷன், என்னோட உறுப்பினர் அட்டைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அதே ஃபார்ம் பியில் இன்னொரு இதுவும் இருக்கும், சப்ஸ்டியூட் கேண்டிடேட்னு சொல்லி இன்னொருத்தரும் அவங்களோட டீடைல்ஸை கொடுப்பாங்க. இதை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் அந்த மெயின் கேண்டிடேட் வந்து எலெக்ஷன் டைம்ல சில பல காரணத்தினால அவங்க நாமினேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த சப்ஸ்டியூட் வந்து போட்டிடுவாங்க. இந்த ரெண்டு ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி பேசிக்கா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம்ஸ்ல அஃபீஷியலா அந்த பார்ட்டியோட கேண்டிடேட்டா யாரு போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறது மட்டும் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் இத பாருங்க இவங்கலாம் ஃபேஸ் இவங்கலாம் நிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்கிறது தான் ஃபார்ம் ஏவும் ஃபார்ம் பி. இப்ப அந்த சின்ன கட்சியில பெரிய கட்சிக்கு வந்து நின்னாங்க இல்லையா, இப்போ சப்போஸ் அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த பெரிய கட்சியோட எம்எல்ஏ அதாவது எலெக்ஷன் கமிஷனரா கருதப்படுவாங்க, சின்ன கட்சியோட மெம்பராவோ எம்எல்ஏவோ கருதப்பட மாட்டாங்க.